நிறைய பேர் கேட்ட அந்த கேள்விக்கான பதில இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வணக்கம் மக்களே. கிரியேட் மினிமல் ஒர்க் ஸ்பேஸ் ஃபார் மை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாகம் 2. வீட்டில் ஆல்ரெடி இருந்த ரைட்டிங் டேபிள் ஒன்று எடுத்துக்கிட்டேன். பக்கத்துல இந்த லோக்கல் ஷாப்ல போய் மேலே விரிக்கிறதுக்கான ரெக்ஸின் சீட் 150 பர்ச்சேஸ் போட்டேன். மேலே விரிக்கும் போது இந்த மாதிரி மடிச்சு பின் பண்ணிட்டுனா அதை அசையாது, பார்க்கறதுக்கும் லுக் மஜாவா இருக்கும். அடுத்ததான் நம்ம எதிர்பார்க்காம வாங்கின மவுஸ் பேடை மேலே விரிச்சிட்டேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இனி நம்ம பழைய டேபிள் இருக்க பொருளையெல்லாம் புது டேபிளுக்கு மாத்த போறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த அதிக பேரால் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, ப்ரோ நீங்க என்ன கீபோர்டு யூஸ் பண்றீங்க? நான் யூஸ் பண்றது போட்ரானிக்ஸ் ஹைட்ரா 10 கீபோர்ட். இந்த கீபோர்டோட பர்ச்சேஸ் லிங்க் வேணா ஃபாலோ பண்ணிட்டு கீபோர்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க டிஎம்க்கு லிங்க் வந்துடும். கீபோர்ட் பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வேணாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் பண்றேன். ஏன்னா அதுல அவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு. பேசிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இல்ல முக்கியமான ஒரு ஆளை மறந்துட்டேன். இவனை வச்சோம்னா நம்ம செட்டப் கம்ப்ளீட் ஆயிரும். வாங்க ரிசல்ட்ஸை பார்ப்போம். சும்மா மஜாவான மினிமல் செட்டப் பண்ணியாச்சு. அடுத்ததா பின்னாடி இருக்க இந்த பிளைன் வால்ல போஸ்டர்ஸ் ஒட்டி வால் டெக்கர் பண்ணலான்னு இருக்கேன். கடைசியா போட்ட வீடியோக்கு ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இன்னும் தெளிவா சொல்ல போனா ஐ காட் 157 ஃபாலோவர்ஸ் இன் ஜஸ்ட் 1 ரீல். யாருன்னே தெரியாத பல பேர் மச்சான் இவனும் நம்ம பையன்தான்டா, ஃபாலோ பண்ணுவோம்டா அப்படின்னு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அடுத்த வீடியோல நம்ம ஒர்க் ஸ்டேஷன்லயே பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன ஒரு விஷயத்த ஓபன் பண்ண போறேன். அதை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பாய்.